நீங்கள் புளியை தண்ணீரில் கரைத்தால் நிறம் தெரிந்துவிடும். நீங்கள் கசப்பான பொருள் எதையாவது கலந்தாலும் நிறம் தெரிந்துவிடும். திருவள்ளுவர் காலத்தில் சர்க்கரை கிடையாது, வெள்ளம்தான். வெள்ளத்தை நீங்கள் தண்ணீரில் கலந்தால் அந்த தண்ணீரின் நிறம் காட்டி கொடுத்துவிடும். ஆனால் உப்பை கரைத்தால் அது வெளியே தெரியாது. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஊடல் கூட அடுத்தவர்களுக்கு தெரியாதவாறு இருக்க வேண்டும் என்பதனால் தான் உப்பை பயன்படுத்தினார். அதே அளவுக்கு அதிகமாக ஆகக்கூடாது என்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று. அப்படி தெரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் யார் யார் வந்தால் அவர்களுடைய ஊடல் குறைந்து விடும் என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். விருந்தினர்கள் வந்தால் அவர்களுடைய அந்த ஊடல் மறைந்து இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை புரிந்து அவர்களை விருந்தோம்புவார்கள் என்று. அந்த விருந்தினர்களுக்கு அந்த ஊடல் தெரிந்துவிட்டால் அவர்கள் வீட்டிலிருந்து சென்று விடுவார்கள். மற்றவர்களுக்கு தெரிந்தால் கணவன் மனைவிக்குள் புகுந்து சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே பக்கத்து வீட்டினருக்கு கூட தெரியாத அளவிற்கு அந்த ஊடல் பூடகமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் உப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் அவர் கூறுகிறார். அதனால்தான் நம்முடைய உணவிலே அயோடின் குறைகிறது என்ற போது எதில் கலக்கலாம் என்று யோசித்தார்கள். சர்க்கரையில் கலக்கலாமா? அப்போது பணக்காரர்கள் நிறைய சர்க்கரை எடுத்துக்கொள்வார்கள், எல்லோருமே ஒரே அளவுதான் உப்பு எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் உப்பில் கலக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதனால்தான் அயோடின் கலந்த உப்பு விற்கப்படுகிறது. எனவே உப்புக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அதனால்தான் உப்பமைந்தற்றால் புலவி என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டார்.